வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் மேசம் ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவிற்கு இடையில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்தில் பயணிக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை மலையாளத்தில் சூரியன் கடகத்தில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை கடக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவோடு சேர்ந்து பயணிக்கிறார். ஸோ ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு வித நல்ல விஷயந்தான். ஆனால் அதே இடத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது நல்லதில்லை. அதாவது இதனால் வயிறு சார்ந்த தொந்தரவுகள், ஜீரண சம்மந்தப்பட்ட கோளாறு, அதே மாதிரி தேவையற்ற மனப்பயம், மனக்குழப்பம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரகச்சேர்க்கை பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ 14ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கன்னிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஸோ தொழில் ரீதியான எண்ணங்கள், சிந்தனைகள், ஆர்வம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆடி 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம், வருமானம் அப்படின்றது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால நிர்வாகம், அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, புதன், சுக்கிரன் இத்தனை கிரகங்கள் பயணிக்கக்கூடிய காரணத்தினால மார்க்கெட்டிங், தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள், பப்ளிக்கோட நேரடியான தொடர்புள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கிரகச்சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொழில் ரீதியான பாதிப்புகளை கொடுக்காது. ஸோ தொழில் ரீதியான முன்னேற்றங்களை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரனோட சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதும், உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் குருவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. ஸோ குடும்பத்தோட ஒரு சின்னதாக ஒரு டூரு கூட பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வம் சார்ந்த ஒரு வழிபாடு செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காரணத்தினால தாராளமாக வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் அப்படின்றது வாங்கலாம். ஆனால் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால ஆடி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு தாராளமாக நீங்கள் சொத்துக்கள் அப்படின்றது வாங்கலாம். ஏன்னா அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ அது சார்ந்த கடன், சொத்துக்கள் வாங்குவதற்காக ஏற்ற கடன் அப்படின்றதுக்கும் அதற்கான அமைப்பு உண்டு. தாராளமாக இந்த ஆடி 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் அப்படின்றது வாங்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு உட்பட்டு வாங்குறப்போ ஒரு தேவையற்ற ஒரு மனபயம், மனக்குழப்பம், நம்ம சரியானதாக வாங்கியிருக்கோமா, பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆடி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் அப்படின்றது வாங்கலாம். மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக படிப்பில் ஒரு ஆர்வம், கவனம் அப்படின்றது இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு புதனோட சுக்கிரனோட சேர்க்கை பெற்றிருக்கிறதும் நிச்சயமாக படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. ஸோ கல்வி அப்படின்றது இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாதிரி படித்து முடிச்சுட்டு புதிய வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
3ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் இருக்கக்கூடிய காரணத்தினால தகவல் தொடர்பு, மார்க்கெட்டிங் சார்ந்த ஃபீல்டில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐடி ஃபீல்டு. ஸோ இது சார்ந்த துறைகளில் முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகள்லையும் தாராளமாக பிரகாசமாக இருக்குது வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி அழகு பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் 5ஆம் இடத்ததிபதி சூரியன் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து அவங்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மேஷ ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு, தேடல்கள் அப்படின்றது இருக்கும்னு சொல்லலாம். அப்பப்போ வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள், ஐடி ஃபீல்டு, ஸோ வெளியிடங்கள்லேருந்து ஒரு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் மன ரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கும்னு சொல்லலாம். ஒரு தேவையற்ற மனபயம், மனக்குழப்பம் அப்படின்றது இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமுடன் இருக்கவும். அடுத்ததாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ சொத்துக்கள், ஏதாச்சும் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்குறதுல ஒரு ஆர்வம், எண்ணங்கள் அப்படின்றது இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. மார்ச் மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. மே மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஜூலை மாதம் 11, 12, 13 தேதிகளில் பிறந்தவங்க. செப்டம்பர் மாதம் 12, 13, 14 தேதிகளில் பிறந்தவங்க. நவம்பர் மாதம் 11, 12, 13. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்து பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஸோ ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை, இல்லை மனம் சார்ந்த பிரச்சனை, ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமுடன் இருங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மேஷம் ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.